எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தெலுங்கானாவில் நக்சல் அமைப்பினர் சரணடைவது தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் நிலையில் இன்று ஒரே நாளில் 37 பேர் தங்களுடைய ஆயுதங்களை கைவிட்டு போலீசாரிடம் சரணடைந்துள்ளனர். இதில் பெண்கள் உட்பட நக்சல் அமைப்பின் மூத்த நிர்வாகிகள் 3 பேரும் இந்த குழுவில் அடங்கியுள்ளனர். நக்சல் இயக்கத்தை ஒழிக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் பீகார், ஜார்க்கண்ட், தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் நக்சல் ஆதரவாளர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுகின்றனர். சிலர் அமைதியான வாழ்க்கையை தேர்வு செய்து தங்களின் ஆயுதங்களை துறந்து சமூக வாழ்க்கையில் இணைந்து வருகின்றனர். இதுகுறித்து தெலுங்கானா டிஜிபி சிவாதர் ரெட்டி தெரிவிக்கையில், தற்போது மாநிலங்களில் 59 நக்சல்கள் தலைமறைவாக உள்ளனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் 50 வயதை கடந்தவர்கள். அவர்களும் தங்கள் ஆயுத போக்கை முடித்து பொது வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என அழைப்பு விடுத்தார். மேலும் சரணடைந்த 37 நபர்களிடமிருந்து போலீசார் AK-47 துப்பாக்கி, SLR ரக துப்பாக்கிகள், 330 ரக துப்பாக்கிகள், G3 வகை துப்பாக்கி உள்ளிட்ட பல்வேறு நவீன ஆயுதங்கள் மொத்தம் 343 தோட்டாக்கள் பறிமுதல் செய்துள்ளனர். நக்சல் இயக்கம் பல ஆண்டுகளாக தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் சட்ட ஒழுங்கு சவால் விடுத்த நிலையில் இன்றைய பெரிய அளவிலான நக்சல்களின் சரண்டர் மாநிலத்தின் பாதுகாப்பு சூழலில் முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது.